வணக்கம். இன்னைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃப்ல விவாதிக்க இருக்கிற விஷயங்கள் 2 வழக்குகள் நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து கரூர் வழக்கு, இன்னொன்று வந்து திருப்பரங்குன்றம் தீவுத்தூர். இதை தொடர்ந்து அதிமுகவில் வந்து மீண்டும் ஓபிஎஸ் இணைய தயார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு தினமலரில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. எடப்பாடி அவருக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசுகிறோம். வணக்கம். வணக்கம். ஆனால் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடினே நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய 75வது பிறந்த நாள். அவருடைய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து வாங்கிட்டு இன்றைக்கும் அந்த பட்டத்தை தக்க வைக்கிறதுக்காக ஓடிட்டே இருக்கிற ஒரு இளைஞன். அவர் வந்து இன்னைக்கு 75வது பிறந்த நாள். அவரை தமிழ் பல் சார்பாக நம்ம வாழ்த்திடுவோம். உங்களை வாழ்த்துக்களை நீங்கள் சொல்லுங்க. ரஜினிகாந்த் எங்களுடைய 10வது வயசுலேருந்து அவருடைய ரசிகர்கள். அவர் வில்லனாக இருக்கும் போதே அவருடைய ரசிகர்கள் நாங்கள். அந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே ஹீரோனா வெள்ளையாக இருக்கணும், சுட்டு முடியோடு இருக்கணும், அப்படி ஒரு மாதிரி நின்று வசனம் பேசணுன்றதெல்லாம் உடைச்சவர். யாரெல்லாம் ஒரு விஷயங்களை மரபுகளை உடைக்கிறார்களோ அவங்களாம் ஜெயிப்பாங்கன்றதுக்கு ரஜினி தான் முதல் உதாரணம். ஹீரோவுடைய அடிப்படை தன்மையெல்லாம் உடைச்சு கொண்டு வந்தார். அடிப்படையில் அவர் வந்து மிகப்பெரிய நடிகர். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவரை யாரும் பயன்படுத்தலை, ஆக்ஷன் ஹீரோவை மாற்றி விட்டாங்க. அது ரஜினியே சொல்லியிருக்காரு. ரஜினியுடைய அடிப்படை படங்கள்னு பார்த்தீங்கன்னா 6லிருந்து 60 வரை, முள்ளும் மலரும், இந்த மாதிரி பல படங்கள் அவருடைய நடிப்பை வெளிப்படுத்துறது. போனா ஒரு கேள்விக்குறி வரலாம். அதில் நீ போன ஒரு கேள்விக்குறி ஹீரோ சிவகுமார், ஆனால் பேர் வாங்கினது ரஜினி. சிவகுமார் கடும் கோபம். அதே மாதிரி நான் வாழ வைப்பேன்ல சிவாஜி ஹீரோ, வில்லன் ரஜினி. அவருக்காக தான் நாங்களாம் போய் படம் பார்த்தோம். சிவாஜி ஒரு கட்டத்தில் கோச்சிக்கிட்டாராம், இந்த வேலை நான் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு. இல்லைங்க, அது அமிதாப் பச்சன் வேடத்தை தான் நீங்கள் பண்ணுறீங்க, இது வில்லன் பண்ண வேடம், அதுதான் ரஜினி பண்ணுறாருன்னு. அந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணுற வரைக்கும் சிவாஜி கணேசனையே யோசிக்கிற அளவுக்கு அந்த படத்தில் அவர் பண்ணியிருப்பார். அதனால் அவருடைய ஆரம்பகால படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முரட்டுக்காலை, பில்லா அப்படின்னு சூப்பர் ஸ்டாருக்கு வந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படையப்பாலாம் வரும்பொழுது அவர் பெரிய சம்பளம் வாங்குகிற நடிகராக மாறிட்டார். அதற்கு பிறகு இப்போல்லாம் அவருடைய லெவலே வேறு. தமிழ் நடிகர்களில் விஜய், அஜித். விஜய் தமிழ்நாட்டில் தான் அவரை பீட் பண்ணுறாரு. ஆனால் ஓவர்சீஸு, ஆல் இண்டியா இப்படிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இன்றைக்கும் வசூல் வச்சிட்டு இருக்கிறது ரஜினி தான். அதனால தான் 75 வயசுலேயும் அவர் ஹீரோவாகவும் வருஷத்துக்கு 1000 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுறவராகவும் இருக்கார். அதனால் அதில் மாற்று கருத்து இல்லை. குதிரை ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சாதனை யாரும் பண்ணல. எம்ஜிஆர் கூட 60 வயசில் திரைத்துறைக்கு வந்ததுனால நிறுத்திட்டார். இவர் 75 வயதை தாண்டி இன்னும் டாப்பில் இருக்காருன்னா அது பெரிய விஷயம். அது இந்த வருடம் 50வது வருடம் சினிமா துறை. அவர் யாரையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவர், எல்லாருக்கூடையும் நட்பாக இருக்கணும்னு நினைக்கிறவர். அவருடைய நேரம் நடுவில் ஜெயலலிதா பகச்சிரமாக இருந்தது. அதுக்கப்புறம் நட்பானோம்னா எல்லாருக்கிட்டையுமே சம தூரத்தை மெயின்டைன் பண்ணிட்டாரு. அதே மாதிரி அரசியலில் வரணும்னு நினச்சாரு. ஒரு கட்டத்தில் அது நமக்கு ஒத்து வராதுன்னொன்னா டக்குன்னு முடிவு எடுத்துட்டார். கட்சி ஆரம்பிச்சு முடிவு எடுத்துட்டு, நான் ரசிகர்களை கடன்காரர்களாக்கிறதுக்கு நான் விரும்பலை அப்படின்ட்டு பேக் அடிச்சிட்டார். பிஜேபியே வற்புறுத்தி விட முடியாதுன்ட்டார். அந்த மாதிரி ரஜினி முடிவு எடுத்தாருன்னா அதை மாற்ற முடியாது. அதனால் இன்றைக்கும் அவர் வந்து 75 வயது, கிட்னி நடுவில் மாற்றியும் அவருக்கு உடல் நலத்தோடு இருக்கணும். அடுத்து 100 வயதை நோக்கி நகரணும். இன்னும் பல படங்கள் பண்ணணுன்றதை நம்ம இது சார்பாக வாழ்த்திக்கிறோம். அதே மாதிரி ரஜினிகாந்த் பிறந்த நாளில் பிறந்த உங்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக நன்றி, ரொம்ப நன்றி. ரைட்டா, நிகழ்ச்சி போங்கண்ணே. 2 வழக்குன்னு தமிழ்நாட்டில் அது பெரிதாக பேசப்படுறது. இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து பருதும் பேசப்படுறது இந்த கரூர் வழக்கு. செப்டம்பர் 27ஆம் தேதி இந்த விபத்து நடந்த விஷயம் நடந்துச்சு. கரூரில் நடந்த ஒரு துயர சம்பவம். இது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் போயிருக்கு. என்ன காரணம் வந்து தமிழக அரசாங்கம் வந்து சிபிஐ வழக்கை ரத்து செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்தையும், தனிநபர் ஆணையம் வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி பேசியிருக்காங்க. இதில் வந்து தனிநபர் ஆணையத்தை ஏற்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றத்தில். வழக்கு இன்னும் போயிட்டு இருக்கு. இப்போ ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த வழக்கு? தனிநபர் ஆணையத்தை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. எதிர்காலத்தில் நாங்கள் வந்து அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். பெரும்பாலும் அது நிற்காது. இவங்களையும் அந்த வழக்கில் சேர்க்க சொல்லிட்டாங்க. ரிஜிஸ்ட்ராரையும் சேர்க்க சொல்லியிருக்காங்க. அதனால் வழக்கு போக்கு எப்படி போகுதுன்னு தெரியும். அதனால் உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஜட்ஜ்மெண்ட்டு மிக விரிவாக கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏன் நாங்கள் தனிநபர் கமிஷன் வேண்டான்றோம், தனிநபர் கமிஷன் கொடுத்துட்டு நீங்கள் அரசு அதிகாரியில் வச்சுட்டு தீர்ப்பு நீங்களே எழுதுறதுனால நாங்கள் அதை ஏற்றுக்கல. ரெண்டாவது அந்த கோர்ட்டுடைய உத்தரவுகள், அந்த மாதிரி விஷயங்கள், இது எஸ்ஐடி போட்டது எல்லாம், இது எல்லாமே விதிமீறலாக நடந்ததுனால உங்களுக்குள்ளே இருக்கிற பங்கு தகராறுக்கு 41 ஜனங்களுடைய குடும்பத்துடைய நியாயத்தை நாங்கள் மறுக்க முடியாது. அவர்களுக்கு நியாயம் வேணும். நீங்கள் என்ன ஆட்சின்னு சாவுங்க, நாங்கள் அவங்களுக்காக தான் இது பண்ணணும் தான் சிபிஐ சார்ந்த உத்தரவிட்டாங்க. அதனால் இவர்கள் கொஞ்ச நாள் இருந்துட்டு இந்த கோபம்லாம் அடங்கினோம்னா இதை எதிர்த்து வழக்கு போடுறது தான் திமுக. அதனால் இது பெரிய அளவில் நிற்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். இந்த விவகாரத்தில் தாவேகா இன்ன வரைக்கும் வாய் திறக்காமல் இருக்குது. ஒரு அறிக்கை கூட விடலை.
இல்ல இவங்க வந்து வழக்குல அவங்களை சேர்த்திருக்காங்க இந்த விஷயத்துல. யாரு? தாவேக்கா அதுதான் கேவியட் போடணும். ஆனா வழக்குல இயற்கையாவே அவங்க இருக்கிறதுனால வச்சிருக்காங்க. கண்டிப்பா. இதை தொடர்ந்து அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ இன்னைக்கு ஹைகோர்ட்ல போயிட்டு இருக்கு நம்ம இங்க. அதுல வந்து இப்போ கவர்மெண்டோட அரசோட வாதங்கள் போயிட்டு இருக்கு. அரசோட வாதம் பேசும்பொழுது திருப்பரங்குன்றம் அந்த தர்கா பக்கத்துல இருக்கிற தீபத்தூணை இல்லை சர்வைக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மீண்டும் நடைமுறைகளுக்கு உள்ள விஷயங்கள் தான், பழைய நடைமுறையில் உள்ளதுதான் பின்பற்றப்படும். தனிநபர்கள் யாரும் மேலே ஏறி வந்து விலக்கேற்ற முடியாது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லி வாதங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அரசு வாதம் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து ஆப்போசிட் பார்ட்டியோட வாதங்கள் எதுவும் போகல. இந்த வாதங்களை வச்சு எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னென்ன வெளியில இவங்க பிரச்சாரமா பண்ணாங்களோ அதையே போய் அங்க போய் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து வாதமா வைக்கிறாங்க. அப்படி வாதமா வைக்கும் பொழுது தனிநபர்கள் போய் ஏற்றக்கூடாது அப்படி சொல்லியே நீதிபதி கோயில் அதிகாரிகள் தீபம் ஏற்றுன்னு தான் அவர் சொன்னார். அதை நிறைவேற்றாதப்ப கண்டெம்ட் எடுக்கும் போது தான் அவர் மனுதாரர் அப்போ சொல்றாரு. ஏன்னா கோயில் அதிகாரிகளும் மறுக்கிறதுனால அந்த வேலையை பண்றாரு. இவர்கள் வந்து இன்னைக்கு தனிநபர்கள் மேலே போகக்கூடாது, இன்னொன்று தர்கா பக்கத்தில் இருக்கு, இது எல்லாமே இவர்கள் வைக்கிற வாதம். அதை தான் அங்கேயும் கோர்ட்லேயும் வைக்கிறாங்க. தர்கா நிர்வாகத்தை கூட சேர்த்துக்கிறாங்க. தர்கா நிர்வாகம் என்ன, நீங்கள் வக்பு தர்கா நிர்வாகம் இந்த தலைமை காட்சி இந்த மாதிரிலாம் விஷயம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கவர்மெண்ட் ஆதரவு தான் இருப்பாங்க. அதை எதிர்த்துலாம் பண்ண மாட்டாங்க. இல்லாட்டி இந்த கட்சிகளுடைய இதாக இருப்பாங்க, தோழமை கட்சிகள் இதுன்னு. அதனால அதெல்லாம் எடுத்து இஸ்லாமியர்கள் இந்த விவகாரத்தில் எதுவுமே கண்டுக்கல. அது அவங்க விஷயம். அது என்ன பண்றாங்க, தர்காவுக்கு ஆபத்து வருதுன்ற மாதிரிலாம் யாருமே நினைக்கல. ஒரு இஸ்லாமியர் கூட பேசல. எந்த அங்க இருந்த இந்த போராட்டம் நடத்தினாலும் மற்றவங்கள கூட தீபத்தூண்ல விளக்கேற்றணும் தவிர வேற எதுவும் அவங்களும் சொல்லல. தர்காவை அகற்றுங்கள், தர்கா அகற்றப்பட வேண்டும், இந்த மாதிரி ஏதாவது வந்தால்தான் இவர்கள் சொல்ற மதம் முதல்ல மதவெறியை தூண்டுறாங்க மாதிரி சொல்லலாம். இங்க அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. தீபத்தூண்ல ஏற்றணும், அது கூட 50 மீட்டர் தள்ளி தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது தர்காவுக்கு சொந்தமான இடம்ன்றது 33 சென்ட் தர்கா இடம். அந்த அந்த நம்ம சொன்ன இடம் சொல்லுவாங்க, அது கோயிலுக்கு அந்த வர்ற வழி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆலயத்துக்கு போற வழி 33 சென்ட், மீதி ஆலயத்துக்கு சொந்தமானது. அப்போ அந்த தீபத்தூண் 50 மீட்டர் தள்ளி இருக்கு. இன்னைக்கு கூட அவர் கேட்டிருக்காரு, 100 வருஷம் அதெல்லாம் சொல்றீங்க, ஏன் மாத்தினா என்ன தப்புன்னு கேட்கிறாரு ஜட்ஜி. மாத்தினா என்ன தப்பு, உச்சி பிள்ளையாரோட ஹைட்ல தானே இருக்குது. அப்ப தொண்டர்கள் தரிசனம் பண்றது ஈஸியா தானே இருக்குன்றப்போ இவரு அதெல்லாம் மாத்த முடியாதுங்க. எது மாத்த முடியாது, உலகத்துல மாத்த முடியாததா இருக்கா? மாற்றம் என்பதை தவிர எல்லாமே மாற்றப்பட்டதுதான். அப்புறம் என்ன நீங்க ஏன் பிடிவாதம் முடிக்கிறீங்க? நம்ம கவர்மெண்ட் ஆர்டிக் இதே கான்ஸ்டியூஷனே மாத்திர மாதிரி நம்ம பேசுறோம். ஆளுநருக்கு பவர்ல நாங்க கொண்டு வந்து காப்போங்கிறது அந்த மாதிரி. அப்போ நீதிமன்றம் இந்த கேள்விகள்லாம் வச்சிருக்கு, வாதங்கள் போய்கிட்டு இருக்குது. அதே வாதம் தான். தீபத்தூண் இல்லை கல்லுன்றாங்க. நேற்று தொல்லியல் துறையில வந்து ஆய்வு நடத்துறாங்க. தீபத்தூண்ல கல்லுனா எல்லை கல்லுனா 4 இருக்கும், இது ஒரே கல் இருக்கு, அதுல எழுத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அப்போ அந்த தீபத்தூணு அப்படின்றத ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தாலும் இந்த விவகாரத்துல நீங்க ஏன் மறுக்கிறீங்க அப்படின்ற கேள்வி நீதிமன்றத்தால் வைக்கப்படுது. அதற்கு இவர்கள் சொல்றது 100 ஆண்டு விஷயம், அதை ஏன் மாத்துறீங்கன்ற மாதிரி கொண்டு வராங்க. அதனால இது வாதங்கள் அந்த சைடு வைக்கிற வாதம் இதெல்லாம் ஒட்டி தான் வரும். இது மேட்ரு இல்லை, உச்சநீதிமன்றம் தான் மேட்ரு. அதனால உச்சநீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதோ, இல்லாட்டி டிவிஷன் பெஞ்சில் பண்றீங்கல்ல அங்கேயே முடிச்சுக்கங்கன்னு உச்சநீதிமன்றம் தள்ளி விட்டுச்சுன்னா முடிஞ்சது இங்கே வந்துடும். இன்னொன்று, இவர்கள் இம்பீச்மெண்ட் கொண்டு போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதி மேலே நீக்கணும் அப்படின்லாம் கொண்டு போனாங்கன்னா அவர் ஏதாவது லஞ்ச புகார் பாலியல் புகார் இந்த மாதிரி சிக்கியிருந்தாருன்னா நீங்கள் கொண்டு போகிற நியாயம். தீர்ப்பு கொடுத்ததுக்காகவே அந்த தீர்ப்புக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டு கொண்டு போனீங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும்? அதனால அதுவும் பெருசாக எடுபடாது. அதனால இவர்கள் இதை வந்து அப்படியே ஒரு அரசியல் ஆக்கிட்டு ஊட்டிட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றங்கள் தான் இதுக்கு இறுதி வடிவம் கொடுக்க முடியும், நான் அதுதான் நம்புறேன். அதிமுகவோட பொதுக்குழு செயற்குழு முடிஞ்சு 2 தினங்கள் ஆச்சுன்னு. இது பொதுக்குழு செயற்குழு முடிஞ்சதுலேருந்து பெருமையா அப்படியே சுற்றி எடப்பாடியார் அவர் சொன்ன கருத்துக்களுக்கு எதிராகவே வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுருது. அதுல இன்னைக்கு என்னன்னா புதுசா தினமலர்ல ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க, ஓபிஎஸ்ஐ வந்து இணைக்க தயார், எந்த நிபந்தனையும் இல்லாம ஓபிஎஸ் அவர்கள் வந்தால் கட்சியில் இணைக்க தயார், அது பிஜேபி தலைவர்கள் கொடுத்த அழுத்தத்தால இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இபிஎஸ் அவர்கள் சொன்னதாக வந்து ஒரு பேச்சு அடிப்படுது. இந்த ஆர்டிகலையும் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இன்னொரு படி மேல போய் இன்னும் சில பேர் இவங்கெல்லாம் என்ன அரசியல் அறிவு தெரியல, டிடிவியும் இணைக்க தயார். டிடிவி எப்படி இணைக்க முடியும்? அவர் ஒரு கட்சி நடத்துறாரு, ஒரு கட்சி தலைவரை இன்னொரு கட்சியில எப்படி இணைக்க முடியும்? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லை. அண்ணாமலைக்கு தான் இல்லைன்னா இவங்களுக்கும் இல்லை. அண்ணாமலை சொன்னார் தெரியுமா, டிடிவி கீழே அதிமுக எப்படி வரும்? அது ஒரு கட்சி, இது ஒரு கட்சி, எப்படி கீழே வரும்? அதனால டிடிவி இணைக்க தயார்ன்ற மாதிரி உருட்டுறாங்க. ரெண்டாவது ஓபிஎஸ், நீங்க பிஜேபி
ஏடிஎம்கே சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்க. ஏடிஎம்கேவும் பிஜேபி நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுத்துக்க வேண்டாங்க. பிஜேபி அவர்களுக்கு சொன்னது அமைதியாக இருங்க, நாங்கள் பேசிக்கிறோம், ஜனவரி பிப்ரவரி மேலே நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் அந்த அமைதியே இல்லாமல் அமைதியை குலைச்சதெல்லாம் யாரு? ஓபிஎஸும் இவரும் தான், டிடிவி தான். கூடுதலாக உள்ளகிற ஒரு ஆளையும் வெளியில் போட்டு அவர் இன்னைக்கு இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் தாவேக்கால போய் உட்காந்துட்டு இருக்காங்க. 80 வயசுல உட்காரணுமா வேண்டாமான்னு அவருக்கு அவர் தான், அவருக்கு மரியாதை இப்போ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் அவருக்கு. அப்போ ஓபிஎஸ் இந்த விவகாரத்தில் அவருடைய வேலையை காமிச்சிட்டே இருக்காரு. பிரதமர் வரப்போ எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்குறாரு. 2 கட்சிகள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேருது, மாநில தலைவரையே மாத்துறாங்க. அப்புறம் என்ன, நீங்கள் எதிர்கட்சி அவங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் நீங்கள் எப்படி பிரதமர்கிட்ட அனுமதி வாங்க முடியும் சந்திக்கிறதுக்கு? அது இயற்கையாக தரமாட்டாங்க. உடனே ஓபிஎஸ் என்ன பண்ணாரு, நிதியை விடுவிக்க வேண்டும், கல்விக்கான நிதியை கொடுக்க மறுப்பது குற்றம், அப்படி இப்படின்னு அறிக்கை விட்டாரு. போய் ஸ்டாலினை பார்த்தாரு. அரசியல்ல நிரந்தர எதிரி இல்லைன்னாரு. அரசியல்ல நிரந்தர எதிரி இருக்காங்க, அதுதான் எங்கள் கொள்கைன்றது தான் அடிப்படை. அதிமுகவுடைய அடிப்படையே திமுக எதிர்ப்பு தான். அப்புறம் நீங்க ஒரு வியாக்கியானம் எழுதுறீங்க, ஆனா அவங்க சட்ட பாக்கெட்ல ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிறீங்க, எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. அடிப்படை அதிமுக உருவானதுடைய அடிப்படையே திமுக எதிர்ப்பு தான். அப்புறம் இவர் வருது, அதே மாதிரிதான் செங்கோட்டையன். டிடிவி சொல்லவே வேணாம், அவருக்கும் அதிமுக சம்பந்தமே இல்லை, அவரு திணிக்கப்பட்டவர். ஆமா, 2வது திணிக்கப்பட்டவர். இப்போ வந்துட்டு அவர் இரட்டை இலை வலு விழுந்துட்டுதுன்றாரு. ஏன்னா அவருக்கு அதை பத்திலாம் அக்கறை இல்லை. அப்ப இப்படிப்பட்ட ஆட்களை ஒரு கட்சி இந்த திமுகவுடைய அவ்வளவு பிரச்சனையும் தாங்கி வலுவா நிக்குதுன்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி முக்கியம். அந்த எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு வலுவா இருக்காரு, ஸ்ட்ராங்கா இருக்கான்ற கோபம் தான் இவர்களுக்கு. இவர் எப்படியாவது காலி பண்ணிட்டா நம்ம ஈஸியா உடச்சு விட்டுறலாம் அப்படின்னு. அதை ஒன்றும் பண்ணவே முடியல. அப்ப அவர்கள் டீமே ஸ்ட்ராங்கா இருக்குது. அதுக்கு உடைக்கிறதுக்கு கோடாரி கம்புகள் தான் இந்த ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையெல்லாம். நீங்கள் சசிகலாவே என்ன சொல்கிறாங்க, தனிநபர் மேலே உள்ள கோபத்தை வச்சுக்கிட்டு தப்பான முடிவு எடுக்கிறது தவறு அப்படின்னு செங்கோட்டையன் சொல்கிறாங்க. இதே செங்கோட்டையனை நீக்கினப்போ அவர் நீக்கினது தப்புன்னாங்க. ஆமாம். ஆனால் அதே ஆள் என்ன சொல்கிறாங்க, நீ வந்து எடப்பாடி மேலே உள்ள கோபத்தை வச்சுக்கிட்டு நீ வேற கட்சிக்கு போயிட்டு அதிமுக வீழ்த்தறதுக்கு தப்புன்றாங்க. ஏன்னா அவங்க அந்த விஷயத்துல தான் அணுகுறாங்க. அதிமுக ஜெயிக்கணும், அவங்களோட பார்வை ஒரே ஒன்று தான், திமுக வீழ்த்தப்படணும். நீ அப்போ அதிமுக எதிராக போய் நிற்கிற. இதே வேலையை செஞ்சிருந்தது தான் இது. இப்போ அண்ணாமலையே கூப்பிட்டு டிடிவியை கொண்டு வரது ஒரு வேலைன்ட்டாங்க. இவர் என்ன இணைக்கிறது, இவரை ஒழுங்காரு ஏதோ சீட்டு வாங்கி தரோம், பலாப்பழமோ தாமரையோ நின்று போன்ற மாதிரி தான் இப்போ பிஜேபி மேலிடம் சொல்லியிருக்கு. அதனால அமைதியா இருக்கணும், இந்த கட்சி ஆரம்பிக்கலாம் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ எப்படி இவரை இணைப்பாங்க? எடப்பாடிலாம் அதுக்கு ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவர் வந்து கட்சி ஆஃபீஸே அடிச்சுன்னு இருக்கிற அளவுக்கு போனவருக்கு வந்து மீண்டும் இடம் கொடுக்குதா, அது அவரோட தலைமைக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும். அப்படி என்ன கேட்டால் அப்படி இணைக்கிறது நான் வரவேற்பேன். வான் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு போயினே இருக்கணும். இப்போ செங்கோட்டையன் என்ன மாதிரி அதுக்கு தவிர மாவட்ட ஜெயலலிதா மாதிரி கொடுத்து அவ்வளோதான், கடை கம்னு கிடையாது. ஜெயலலிதா பண்ணுவாங்க அந்த வேலையை. அதே மாதிரி தான் அவர் பேசப்பட்ட இந்த அர்த்தமேட்டிக் கால்குலேஷன், இந்த 41% வாக்குகள்னு சொல்லி சொன்ன விஷயங்களை வந்துட்டு இன்றைக்கும் அது பேசும் பொருளாக இருக்குது. எப்படி அதை சொல்லலாம், ராமதாஸ் வந்து 2ஆ இருக்கிறாரு, பாமக அந்த மாதிரி விஷயங்களோடது, இவங்க கூட்டணி எல்லாம் பிரிஞ்சு போயிருக்காங்க, பிரேமலதா முடிவு எடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அர்த்தமேட்டிக் கால்குலேஷனுமே உடைச்செறிஞ்சு இவங்களுக்கு இருக்கிறது வெறும் 29% வாக்குகள்ங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து பேசப்படுறது. அதை எப்படி பார்க்குறீங்க? அவர்களுக்கு இதுதான் பயத்தை கொடுக்குது, இந்த 43% பயத்தை கொடுக்குது. இது இல்லாமல் விஜய் பிரிக்க போகிற வாக்குகள் பயத்தை கொடுக்குது. இது ரெண்டும் சேர்ந்து தான் இதற்கு எதிராக ஜனங்கள்கிட்ட ஒரு தப்பான கருத்தை உருவாக்குறது ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் 2 கட்சியும் பிரிஞ்சு இருந்தப்பவே 15 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஆமாம், அது அவங்களுக்கு தெரிஞ்சனால தான் ஒன்றா ஆகுறாங்க. அப்போ ஒன்றா ஆகுறாங்கன்னா அவர் அந்த கணக்கை தான் சொல்கிறாரு. அவர் எம்பி கணக்கு சொல்லியிருந்தா இன்னும் பயந்துருப்பாங்க. அவர் அதை சொல்லாம விட்டார். 84 100 சீட்டுன்றாரு. எம்பி 15 ஜெயிச்சிருப்பியா, நீ ஒன்றும் இல்லாமல் போயிருப்ப அப்படின்னு சொல்லியிருக்கணும். 10% நீ வந்தே இருக்க முடியாது. இப்போ இது இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா அடுத்து நம்பிக்கையோட போய்கிட்டு இருக்குது. பிரேமலதா வரல, அன்புமணி உடைச்சிட்டாரு, அதெல்லாம் கணக்கே இல்லை. பிரேமலதா அவங்க கதை தான் தெரியுமே, கடைசி வரைக்கும் இழுத்துக்கிட்டு அப்புறம் வருவாங்க. டிமாண்டு அன்புமணி அவரு ரெடி. இங்கே வந்து ராமதாஸ் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாருன்னு ஊருக்கே தெரியும். அவருக்கு அந்த பழைய இதை கெத்த வச்சு ஊட்டிகிட்டு இருக்காரு. அப்போ அது விஷயம் தெரியாதவங்க வேணா அவர்கிட்ட தான் கட்சி இருக்குன்னு வளரலாம். ஆனால் விஷயம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் இதுதான் இது. அந்த பாலுவுடைய பேட்டி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ பாலு எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கூட்டணி இது இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. யாருக்கிட்ட அவங்க வந்து பண்ணுறாங்கன்றது ஊருக்கே தெரியும். இப்போ எதிர்கட்சிகளை ஒன்று சேர்க்குற வேலையில் அன்புமணி அந்த இதில் போகிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் வேற எங்கே போவார், அவர் ஆட்டோமேட்டிக் இங்கே வர போகிறாரு. அப்போ அப்படி வரும்போது அந்த 43% அவர் பேசுறது உண்மைதான். இதில் தாவேகா வந்துருச்சுன்னா எங்கேயோ போயிடும், டெஸ்ட்ராயர்.
வரலனாலும் அவர் பிரிக்கிற ஓட்டு மக்கள் நல சாதகமா கூட்டணி வரும். சாதகமாக தான் போகும். இதை மறைக்கிறதுக்கு தான் இவங்க உருட்டிட்டு இருக்கிறாங்க. இங்க பாதி பேர் வந்து யதார்த்தத்தை பேச மாட்டாங்க, யதார்த்தத்துக்கு புறம்பா தான் பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம விருப்பத்தை பேசுறாங்க பாதி பேர். இப்படி நடக்கணும் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குல்ல, அதை பேசுறாங்க. அதெல்லாம் நடக்காது. நம்ம சொல்றது மூவ்மெண்ட் எப்படி போகுது அப்படின்ற விஷயம் நம்ம சொல்றோம். நான் அன்னைக்கு கூட போட்டிருக்கேன், எனக்கு வந்த தகவல் இங்க அவர் வீடு எடுத்து தங்க போறாரு, வீக்லி ஒன்ஸ். அதெல்லாம் வரமாட்டார், அவரு பெங்கால்ல தான் இருப்பாரு. அப்படின்னா நான் என்ன பண்றது? ஏன் இதை நான் சொல்றேன், நீ நம்ம 15ஆம் தேதி வராரு. இப்போ 15ஆம் தேதி சென்னை வருகிறார். இல்ல, அவரு இங்க சென்னையிலே வாரத்துக்கு ஒரு நாள் வரணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்காக இடம் தேடுறாங்கன்னு கூட எனக்கு வந்த தகவல் நான் பதிவு பண்ணேன். அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லைன்னா நான் என்ன நம்பவா சொன்னேன்? எனக்கு கிடைச்ச தகவல் போடுறேன், அது நடக்காம கூட போகலாம். கண்டிப்பா நீ நம்பாம கூட போ, எனக்கு என்ன அது? கண்டிப்பாண்ணே. இதை தொடர்ந்து திமுகல வந்து போடியோட நகராட்சி கவுன்சிலரோட கணவர் மிஸ்டர் சங்கர், அவருடைய வீட்டில் இடி ரைடு போயிருந்துச்சு. ஒரு ஏலக்காய் வியாபாரி, அவர் வந்து 100 கோடி ரூபா வரைக்கும் வந்து இது பண்ணியிருக்காரு, நிறைய கணக்கு காமிக்காத பண்ணியிருக்காருங்கிற விஷயம் வந்திருக்கு. பிஎம்எல்ஏ ஆக்ட் படியும் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் படியும் அவரோட சொத்து மதிப்புகள் எல்லா விஷயங்களையும் கணக்கு எடுக்கிறாங்க. குறி எங்கெல்லாமோ போகுது. இது எதை சுற்றி வர்ற மாதிரி தெரியுது? அங்கே யார் ஏலக்காய் தோட்டம் அதிகமாக வச்சிருக்கிறது? அண்ணன் ஓபிஎஸ் பெரிய அளவுல சொத்து வச்சிருக்காரு. இன்னும் சில பேர் இருக்காங்க. கம்பம் ராமகிருஷ்ணன் அவரும் வச்சிருக்காரு. அதனால அந்த இடம்னால ஏலக்காவும் திராட்சையும் தான். ஆமா, ஏலக்காய் தான் பிரதானம் இது. அதனால போவோம். இல்ல குறிப்பிட்டு சொல்ல போனா அது ரொம்ப கம்மி. எனக்கு கேட்டா 3000 கோடி வரைக்கும் தான் போயிட்டு இருக்காங்க பிசினஸ். இது முதல்வர் குடும்பத்தை நெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு பேச்சு அடிப்படை தானே? எதுதாங்க இல்லை, எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ நின்றுது. இல்லாட்டி இவங்க சட்ட இதை வச்சு மேல பேசிடுறாங்க. அதனால ஆட்சி மாற்றம் ஏதாவது வந்தாதான் ஏதாவது ஒரு இது வரும். ஆட்சி அவர்கள்ட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க வழக்கே போட மாட்டாங்க. அப்புறம் எல்லாம் நீங்க வர்றதுக்கு வழக்கு தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இது வந்து நேற்று வழக்கறிஞர் பாலு அவர்கள், பாமகவோட பாலு அவர்கள், இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான ஒரு போராட்டம் நடத்த தயாராக இருக்கார் அன்புமணி அவர்கள். அதற்காக வந்து எல்லா கட்சியும் கலந்துக்கணுங்கிறதுல தாவேக்கா போய் பார்த்துருக்காங்க. தாவேக்காவில் வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க, நீங்களும் வந்து கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமையில தான் அந்த விஷயத்தை வாங்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? பொதுச் செயலாளர்ல எல்லா நிர்வாகியும் விஜய் தவிர எல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. போட்டோ போஸ்ட் கொடுத்து பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் இப்படி என்னன்னா எங்க சமாதிக்கு போனாலும் ஒன்றா போகிறாங்க எல்லாம். ரைட்டு, இது ஒரு நல்ல மூவாக நான் பார்க்குறேன். ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணியில் இருக்கார். இப்போ இவங்களையும் கூப்பிட்றாங்க. சாதி வாரி கணக்கெடுக்க பின்னு இவங்களும் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதனால் போய் கலந்துக்குங்க. யாராவது ஒருத்தர் அனுப்பணும். அனுப்புகிறாங்களா இல்லையான்னு தெரியாது. நல்ல மூவ் அது, பாமகவுடைய நல்ல மூவ் அது. நல்ல மூவுங்கிறது. இது இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் பண்ணியிருக்காங்கன்னா எல்லா இடத்துலையும் காலி சேர் தான் மிச்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லி இப்போ ராமதாஸ் அவர்கள் இந்த கூட்டத்தை முடிக்கலாம். அவர் இப்போ 10% இடஒதுக்கீடு வன்னியர்கள் வேணுன்றாரு. அது கோர்ட்டில் இருக்குது. நீங்கள் இது எடுத்து மக்கள் தொகை கணக்கெடுக்கலாம் எடுத்த அப்புறம் தான் அது வரும்ன்றது தான் அது நடைமுறை. அப்புறம் இன்றைக்கி வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வேணும், சாதி வாரி கணக்கெடு. அதான் அவர் அறிவிச்சோன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியுதா? இதுதான் இப்படி தான் போகும். தேஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. ஒரு கட்டத்தில் அதுதான் உண்மையான பாமகன்னு போய் முடிஞ்சிடும். கண்டிப்பாக. இப்போ அன்புமணி அவர்களுடைய அறிக்கை இன்றைக்கு இந்த தொழில்துறையில் வந்து 4.5 லட்சம் இது வந்து நீங்கள் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆர்பிஐலேருந்து வந்ததில் வெறும் 30,000 வேலைவாய்ப்புகள் தான் மொத்தத்திலே வந்து தமிழக இளைஞர்களுக்கு வந்திருக்கு. மிகப்பெரிய லெவலில் ஒரு பொய் பித்தலாட்டம் பண்ணுது இந்த அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் தொழில்துறையில் மீண்டும் அவர் வந்து அடிச்சுட்டே இருக்கார். அவர் எப்படி தேர்தல் வாக்குறுதியில் அடித்தாரோ அதேமாதிரி இப்போ தொழில்துறையை வந்து கண்டினியூஸாக அடிச்சுட்டு இருக்காரு. இந்த அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அதிமுக ஆட்சி வந்த பிறகு அதிமுக ஆட்சியும் இதையும் ஒப்பிட்டு ஆர்பிஐ கொடுத்துருக்கு. இவங்க சொல்கிறது 33 லட்சம் வேலை வாய்ப்பு. ஆனால் இவங்க மொத்தம் வந்திருக்கிறதே வேலை வாய்ப்பு 4.5 லட்சம் 5 லட்சம் தான். அது பார்த்தீங்கன்னா இருக்கிற தொழிற்சாலைகளுடைய இது ப்ளஸ் அந்நிய முதலீடுல பார்த்தா ரொம்ப இவங்க சொல்கிறதே அதில் வேற போயிடும். இருக்கிற தொழில் முதலீடு விரிவாக்கத்திலே போயிடும். அப்போ இவங்க சொல்கிறதே சுத்தமாக மோசம். 7,000 சில்லற கோடி தான் நீங்கள் அந்த இது வந்திருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிற அந்த 11 லட்சம் கோடின்றதும் வந்து பொய் புரட்டு, இந்த இதுவும் தப்பான விஷயம் அப்படின்னு போட்டு அவர் கண்ணில் தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாட்டிடுச்சு. இதுக்கு ஏதாவது ஒன்று போட்டு உருட்டுவாங்க. இதை எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் வழக்கம் போல் பேசவும் மாட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக. இது தொடர்ந்துண்ணே தாவேக்காவோட விஷயத்துலண்ணே ஈரோட்டில் வந்து 18ஆம் தேதி வந்து கூட்டம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்ணன் வந்து செங்கோட்டையன் அவர்கள் தான் இது பண்ணுறாங்க. இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கும்போது இந்த கூட்டம் வந்து பாண்டிச்சேரிக்கு அப்புறம் இங்கே தான் வராரு, கரூர் பிரச்சனைக்கு அப்புறம். ஸோ இது பெரிய லெவலில் வரலாற்று முறை திருப்பம் வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கேயும் ஒரு ரோட் ஷோ கேட்டதாக வந்து பேசப்படுது.
காவலருக்கு வந்து அது கொடுத்துட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு. ஆனால் ரோட் ஷோக்கு எந்த விஷயமும் பேசப்படல. ஆனால் இவங்க சாலை மார்க்கமாக தான் வர்றாரு விஜய் அவர் அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்லியிருக்காருண்ணே. எப்படி பார்க்குறீங்க? இவர் இந்த வேலையை பண்ணாருன்னா பொதுமக்களுடைய எதிர்ப்பை தான் சம்பாதிப்பார். ஏன்னா அந்த புஷி ஆனந்த் இந்த வகையறாக்களுக்கு இதை தாண்டி வேறு எதுவும் தெரியல. ஆதவ அர்ஜுனா அவங்களுக்குலாம் நீ சப்ஜெக்ட் பேசுனா பேச தெரியல. அங்கே பாருங்கள், அங்கே பேசிட்டு கண்ட கண்ட தப்பு தப்பாக டேட்டாஸ். இப்போ இங்கேயே என்னென்ன உருட்ட போகிறாரோ தெரியல. இதில் இவர் வந்து திருப்பரங்குன்ற மேட்டர்லேருந்து பல விஷயங்களுக்கு இவர் இன்னும் வாயே திறக்கல இவர். ஆமாம். இப்போ இங்கே பெரிய மாபெரும் கூட்டம் எல்லாம் ஓகே, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, எப்படி வேணால் கூட்டுவாங்க, பேசணுமே வந்து அங்கே யாரை எத்தனை பேரை பேச வைக்க போகிறீங்க? அது வேறு இருக்குது. ஆமாம். தமிழகத்தில் புதுசாக நினைச்ச நாஞ்சில் சம்பத்து, செங்கோட்டையன் பேசணும், இருக்கிற நிர்வாகிகள் பேசணும், விஜய் பேசணும். இதெல்லாம் எப்படி திட்டமிட போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கிட்ட கொடுத்தா சென்னையிலேருந்து கிளம்புறதுக்கு அங்கே வரைக்கும் பேசிடுவார். அவர் வர வரைக்கும் பேசுவார். அப்போது இவர்கள் வந்து இவர்கள்ட்ட வழக்கமாக இருக்குது. நீங்கள் அந்த பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா 5000 கியூஆர் கோடுன்னாங்க. ஆமாம். எனக்கு என்னென்னு கதவை திறந்து விட்டு ஜனங்க முண்டியடிச்சு போனது பார்த்தீங்கல்ல, அதில் தான் அந்த அம்மா ஆவேசமாகி பிடிச்சி திட்டினாங்க. இந்த வேலையை எப்போவுமே இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவர்களை கட்டுப்படுத்துறது, அவங்கள நெருப்படுத்துறது, அவர்களுக்கான விஷயங்கள் சொல்லுது எதுவுமே கிடையாது. எனக்கு என்னன்னு பண்ணுறது ப்ளஸ்ஸு இவர் அப்படியே பில்டப் பண்ணி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது அவங்க வழக்கம் போல் அவரு செம்மையாக பேசினார். உனக்கு தான் கோபம், உனக்கு தான் கடுப்பு, நீ வந்து இப்படி பண்ண என்ன பேசினாலும் குறை சொல்கிற அப்படின்னு சொல்கிறது. டிவியில் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் வாக்கு இது கண்டிப்பாக வந்து வரதான் போகுது. பார்க்குறவங்களும் ஓட்டு போடுவாங்க. உனக்கு காமெடியாக நினைக்கிறாங்களே, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அதனால் என்ன உங்களுடைய நிலைப்பாடு? என்டிஏல இருக்கீங்களா இல்லையா? அங்கே என்டிஏ தானே இருக்குது, உள்துறை தானே அங்கே, போலீஸே உள்துறை, சட்டம் ஒழுங்கு எல்லாமே அவங்க தான், உள்துறை பிஜேபியோட கண்ட்ரோலில் தான் வரும். அப்போ நீ சட்டம் ஒழுங்கை கண்டிக்கணுமா வேணாம்? ரங்கசாமி பெஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர்ன்றீங்க. ரங்கசாமி யார் கூட இருக்காரு? பிஜேபியோட இருக்காரு. அப்புறம் நீங்கள் திமுகவை நம்பாதன்றீங்க. அங்கே போயிட்டு ஏடிஎம்கே நம்பலாமா? என்ன தான் அவங்க நிலைப்பாடு? அந்த மாதிரி முன்னுக்கு பின் முறைனா வளரிக்கிட்டு இருக்கிறது, இது பண்ணுறது. அப்புறம் ஆளுங்களை சேர்க்குறோம், அவங்கள சேர்க்குறோன்னு சேர்க்குற ஆள் எல்லாம் பழைய ஆட்கள். இப்போ இங்கேயும் அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. என்ன யூஸ்? அதனால் பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வர தலைவர்கள் யாராவது இணைஞ்சிருக்காங்களா? யாருமே இல்லை. யாருமே இல்லை. இல்லை ஒரு 10 மாவட்ட செயலர், 10 எம்எல்ஏ வந்திருக்காங்க அப்படின்னா அதுவும் இல்லை. இப்போ வரைக்கும் ஒரு கட்சிக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ ஒரு இதுவோ தெளிவாக இதுவோ எதுவுமே இல்லை. அவங்கவுங்க விருப்பம் பண்ண வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்கள் நிலைப்பாடுங்களா? ஏடிஎம்கே விருப்பம் பண்ண வாங்க ஆரம்பிச்சு, காங்கிரஸ் ஒன்றும் இல்லாது 234 தொகுதியிலும் விருப்பம் பண்ண வாங்குறாங்க. ஆமாம், அதான் நீங்கள் 234 தொகுதி நிற்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா விருப்பம் பண்ண வாங்கணும். அப்போ அதில் என்ன முடிவு? இங்கே 23 தொகுதியும் அவங்க கொடுக்க மாட்டாங்க, 234 தொகுதி எப்படி அவங்க விருப்பம் பண்ணுவாங்க? அது அப்படி தான் வாங்குவோம், வாங்கிட்டு அது ஒரு வழி பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இவர்கள் இப்போ வரைக்குமே அப்படி தான் இருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு போகிறது அன்றைக்கி 18 ஆமாம், 18 வரைக்கும் இதை வச்சு உருட்டிட்டு அன்றைக்கி போய் இவர் 10 நிமிஷம் பேசிட்டு வந்துடுவார். அதை வச்சு 2 நாள் இந்த சேனல்களில் உருட்டோம். அது டீகோட் பண்ணி பல பேர் பேசுவாங்க. அவ்வளோதான். பெருசாக மாற்றம் எதுவும் வரப்போகிறதா எனக்கு தெரியல. இதில் நேற்று சிடிஆர் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா, திருப்பரங்குன்ற இஷ்யூவில் அரசு வாதம் தான் தப்பாக போயிட்டு இருக்கு, அரசு தான் இந்த விஷயத்தை தவறாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. கோர்ட்டு வந்து வழுக்க பாரம்பரிய முறை தான், பாரம்பரிய முறை தொடருங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவரை வந்து ஆர்எஸ்எஸ் சங்கி அவர் கூட இருக்காருங்கிற மாதிரி திருப்பி அவர் மேலே ஒரு பட்டாசு. பாரம்பரிய முறைனா 100 வருஷம் இங்கே வேலை காத்துறாங்க உச்சி புள்ளியரில், அதை சொல்கிறாரா? எதை சொல்ல வராருன்னு அதுவும் தெரியல. அப்புறம் என்ன? அதனால் பாரம்பரிய முறையில் 2 இருக்குது. ஒன்று பழைய முறையா, இல்லை 120 வருஷமாக அந்த 100 வருஷத்துக்கு மேலே அதுவா? தெளிவாக சொல்லிட்டு போங்க. அதுலேயுமே அவர்கிட்ட வந்து ஒரு தெளிவு இல்லைன்னு. இதோட இன்றைக்கி பேசும்போது செங்கோட்டையன் என்ன ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது நீங்கள் வழக்கு தொடர்ந்துருக்கீங்க, அதிமுக உங்களை வெளியே அனுப்பினதுக்கு ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து இப்போ தாவேக்கால சேர்ந்துட்டீங்க, அந்த வழக்கு இன்னும் கண்டினியூஸாக தொடர வாய்ப்பு இருக்குமாங்கிற வார்த்தையை கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் அது வேற இது வேற அப்படிங்கிற மாதிரி வேறு தேர்தலுக்கு கோர்ட்டில் போய் சொல்லுங்களேன், அது வேறு இது வேறுன்னு. சேன்ட்டியா முடிஞ்சிச்சா போன்றுவாங்க. இவர் என்ன சொல்ல, நான் உயர்மட்ட குழுவில் இருந்தேன், என்னை நீக்கிறதுக்கு வந்து இவருக்கு அதிகாரமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது தனியாக இருந்தால் தானே அது பார்த்து வெளியில் இருந்து இப்போ கேசி பழனிசாமி போராடுறாருல, அந்த மாதிரி போராடணும். நீங்கள் இன்னொரு கட்சியில் சேர்ந்த அப்புறம் முடிஞ்சிச்சு உங்கள் கதை. அதிமுகவில் நீங்கள் எந்த உரிமையும் எடுத்துக்க முடியாது. இதுதான் பிரச்சனை. கண்டிப்பான இறுதியான இந்த எஸ்ஐஆர் விஷயத்தில் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுறது வந்து 12 லட்சம் வாக்காளர்கள் வந்து இன்றைக்கி வந்து சென்னை மாநகராட்சியில் வந்து நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்க படிவங்களை திருப்பி கொடுக்கல, அதனால் நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து மாஞ்சோலையில் வந்து 63 வாக்குகள் மட்டும்தான் வந்து பதிவேற்கம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் இந்த எஸ்ஐஆரை சுற்றின ஒரு பூகம் வந்து மாஞ்சோலை வந்து கடுமையாக இந்த கவர்மெண்ட்டு அந்த மக்களுக்கு பண்ணது பெரிய அநீதி. அந்த பீரியடு முடிஞ்சிச்சுன்னா வலுக்கட்டாயம் அவங்களை வெளியேற்றினது, அந்த மக்களை 20-25 வருஷமாக அந்த வெளியேற்றினதுலாம் இப்போ அதே அடிப்படையில் தான் இவர்கள் அந்த விஷயத்தையும் அணுகியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வாக்குகள் இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் உருவாகுது.
இது ஒன்று. அது ஏடிஎம்கே மற்றவங்க இறங்கி அங்கே ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க்கே பண்ணலன்னா அப்புறம் என்ன வேலை இருக்குது? இவர் உட்காந்து பூத் கமிட்டி இருக்குது, இந்தியாவிலேயே எங்கள் கட்சி தான் சொல்கிறது. எனக்கு தெரிஞ்சு நம்ம மட்டும் தான் எஸ்ஏஆர் எவ்வளோ தூரத்துக்கு ஃபாலோ பண்ணுறோம். யாரும் கிடையாது. அதே மாதிரி 24,000 வாக்குகள், 24,000 படிவங்கள் தான் திரும்ப வரலன்னு எனக்கு அதிகாரப்பூர்வமாக சொன்னாங்க, சொல்லியிருக்காங்க. அப்புறம் 12 லட்சம் வரலன்னு அர்த்தம். இது இவங்க உருட்டுலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. நம்ம வந்து இறுதி வாக்காளர் பட்டியல், வரைவு வாக்காளர் பட்டியல் வருது இல்லை, அப்போ வரதை வச்சு தான் நம்ம எதுவுமே பேச முடியும். அதில் சென்னையில் எவ்வளோ, அதில் எவ்வளோன்றது அதில் க்ளீனாக கொடுத்துருவாங்க. இறந்து போனவங்க இது வராத படிவங்கள்னா இவ்வளோதான் அப்படின்னு வரும். அதுதான் கணக்கு. 12 லட்சம் வரலன்னா 12 லட்சம் பேருன்னா அதில் செத்து போனவன் இருப்பான், ஷிஃப்ட் இருப்பான், டபுள் என்ட்ரி இருக்கும், போலி வாக்காளர் இருப்பான். கழிச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ கொடுத்த படிவத்தில் திரும்பி வராது பார்த்தீங்கன்னா ஆயிரங்களில் இருக்கும். ஆமாம், அதுதான் நமக்கு கணக்கு. இதெல்லாம் கணக்குலேயே வராது. இப்போ எனக்கு 2 ஓட்டு இருக்குது, 1 ஓட்டு வராது. அங்கே பிஎல்ஓ படிவம் கொடுத்துருந்தாலும் டபுள் என்ட்ரி வராது தான். வராது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இதில் வந்து நேற்று கூட நம்ம இதில் வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, அவரும் தாவேகா நிர்வாகி தான், நானும் அண்ணன் பேச்சை கேட்டு தான் வந்து இந்த விஷயத்த பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. இதில் என்னன்னா இந்த எஸ்ஆர் விஷயத்தில் ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்படுற விஷயம், நம்ம கமெண்ட்ஸ்லேயே வர விஷயம், ஒருவேளை என்னுடைய வாக்கு நீக்கப்பட்டால் அதற்கு நான் என்ன விஷயம் செய்ய வேணுங்கிற விஷயத்தை நம்ம கண்டினியூஸாக நம்மளுடைய நேயர்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க கமெண்ட்ஸில். நம்முடைய வாக்கு நீக்கப்பட்டால் படிவம், அதாவது அந்த படிவம் கொடுத்தோம் நீக்கப்பட்டாங்கன்னா அது வந்து நீங்கள் அந்த தேர்தல் இது பிஎல்ஓ இருக்குது, இந்த இப்போ வரை வாக்காளர் பட்டியல் வரும்போது நீங்கள் கேட்டு அது என்ன பிரச்சனைன்னு இது பண்ணலாம். ஒருவேளை வாக்கே இல்லை உங்களுக்கு, நீங்கள் படிவம்லாம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்தோம் இல்லைன்னா அது வந்து தப்பான ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம். ஃபார்ம் 6 வாங்கி ஃபில் பண்ணி, ஏன்னா நீங்கள் அதே அட்ரஸில் இருக்கிறீங்க, அதே ஆதார் கார்டு இருக்கும், அந்த அட்ரஸ்லேயே ஆதார் கார்டு இருக்கும். ஆமாம், ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய இதுவே வந்துடும், கார்டு புது கார்டே வந்துடும், புதுசாக போட்டு கொடுத்துருவாங்க. ஆன்லைன் ஃபில் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குங்கிற விஷயத்தையும் சொல்லி, புதுசாக பண்ணுறதுலலாம் பிரச்சனை இல்லை. எஸ்ஐஆர் படிவத்தில் நீங்கள் ஃபில் பண்ணி ஆன்லைனில் ஃபில் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதாரம் ஓட்டர் ஐடியும் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா ஓகே. இதில் இனிஷியல் இருக்குது, இதில் இனிஷியல் இல்லைன்னா கூட ஆகாது. இதில் டேட் ஆஃப் பர்த் மாதிரி இருந்தாலும் ஆகாது, அட்ரஸ் வேறு இருந்தாலும் ஆகாது. அதனால் ஆன்லைனில் எஸ்ஐஆரில் அது மட்டும் பிரச்சனை இருக்குது. ஆனால் எல்லாம் கரெக்டாக இருந்தால் எஸ்ஐஆர் ஆன்லைனில் கூட பண்ணலாம், அது தேவையில்லை. எல்லாருமே நம்ம பிஎல்ஓ வராங்க, நம்ம பழைய வீட்டில் இருந்தால் அங்கே வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்றோம். ஃபார்ம் 6க்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை. நீங்கள் ஃபார்ம் அந்த அதில் ஆன்லைன்லேயே போய் நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸுக்கான அந்த ஆதாரை இது பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோவை போட்டு நீங்கள் கொடுத்து டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் 6 என்ட்ரி ஆகி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். 15 நாளில் கார்டு வந்துடும். மிக்க நன்றி. நான் உங்கள் நேரத்தை கற்றுக்கிறேன்.